இப்போ இந்த சம் பார்த்தோம்னா x power x 1 plus log x dx ரொம்ப சிம்பிளான சம். ஸோ நான் இப்போ x பவர் எக்ஸை நான் டீன்னு வச்சுக்கிட்டேன்னா x பவர் எக்ஸை நான் எப்படி எழுதலாம்? உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அடிக்கடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். e to the power log e இந்த ரெண்டு பேஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா e to the power log x to the base eனா இந்த x அப்படி இங்கே எழுதிடலாம். x can be written as what? xக்கு ஈக்குவலண்ட் என்னது? எக்ஸ்பொனென்ஷியல் எழுதும்போது e to the power log x to the base இந்த ஈயும் இந்த பேஸும் சரியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எக்ஸை டைரெக்டாக எழுதிடலாம். இப்போ வந்து நான் என்ன எழுதுறேன்? எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எனக்கு என்ன எழுத முடியும்? e to the power log x to the power x to the base. நான் இப்போ என்ன பண்ணலாம்? e to the power பவர் இருந்தால் என்னது? a to the log a to the power b என்னது? b log a. அந்த இதில் வந்து x log x ஆகிடும். இந்த பேஸை அடிக்கடி போனதில்லை. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிடலாம்? e to the power x log x will be equal to t. இப்போ dt வேணும் இல்லையா? dt வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். e to the power xை எங்கே ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அதே தான் வரும். பட் நம்ம என்ன பண்ணணும்? e to the power d by dx of e to the power f of x என்னது? ஃபஸ்ட்டு e to the power f of x as it is வரும். d by dx of f of x பண்ணணும். எப்போல்லாம் எக்ஸுக்கு பதிலாக வேறு ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இங்கே ஃபங்க்ஷன் என்னது? x log x will be equal to dt. அப்போ e to the power x log x x log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். x இன்ட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x ப்ளஸ் log x நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இங்கே dt. இதை நான் திரும்ப எப்படி எழுதிக்கலாம்? x to the power xன்னு எழுதிக்கலாம். அதை தான் இப்படி எழுதினேன். ஸோ இங்கே வந்து 1 plus log x will be equal to dt. இன்டெக்ரண்ட்டுக்கு போய் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தெரியும். இன்டெக்ரல் என்னது? இன்டெக்ரல்ஸ் என்னது? x power x into 1 plus log x dx வந்து என்னது? dtன்னு ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய i என்னவாயிடும்? dtன்னு ஆகிடும். Integration of dt is t. So t plus c. t என்னவா எடுத்திருக்கேன்? x power x plus c. ரொம்ப சிம்பிளான சம்.